ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் தான் வரப்போகுது. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு காலையில வியாழக்கிழமை அன்னைக்கு பசங்களை எப்படி ஸ்கூல் அனுப்புறேன்னு தான் இந்த பிளாக்ல தொடர்ந்து வரும். நேற்று நைட்டே பசங்களோட யூனிஃபார்ம்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து மடிச்சு ஹால்லே வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு ரூம்ல வைக்கல. பசங்க 2 பேரும் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டைம் வந்து 6:45க்கு மேல தான் அவங்க எழுந்திருப்பாங்க. சரி, நம்ம போயிட்டு கிச்சன் ஒர்க்கை பார்க்கலாம். இதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்கு தான் நம்ம சீக்கிரம் ஒரு 8:30 மணிக்குள்ள சமைச்சு பசங்களை ரெடி பண்ணிடணும். அதனால இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறேன். கிச்சனுக்குள்ள பாருங்க, நைட்டு எப்படி போயிட்டு தூங்கணும், எழுந்து வந்து பார்க்கும்போது இப்படிதான் இருக்கு கிச்சனு. இந்த பாத்திரம்லாம் நேற்று ஈவினிங்கே வாஷ் பண்ணி பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ஈவினிங்கே வாஷ் பண்ணி வச்சுது. சிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே நைட்டு சாப்பிட்டுட்டு வச்சது இப்போ காலையில் வாஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே பியூரிஃபை வந்து ஆன் பண்ணிடுவேன். கரண்ட் இல்லைன்னா நம்ம வந்து தண்ணி கண்டிப்பாக ஏற்றவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம போர் தண்ணி இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி மோட்டர் போட்டு விட்டோம்னா டைரக்டா டேங்க்ல தண்ணி ஏறிடும். திடீர்னு கரண்ட் இல்லைன்னா எந்த தண்ணியும் நம்ம வந்து ஏற்றவும் முடியாது, திரும்ப நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது. அதனால காலையில எழுந்ததும் இந்த 2 ஒர்க்கு கரெக்டா நான் பண்ணிடுவேன். வீட்டுக்கு பின்னாடி வியூ பாருங்க, சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப அமைதியா, அதிகமா கார் வாகனங்கள்லாம் எதுவுமே போகவே இல்லை. சூப்பரா சைலண்டா இருக்கு. ப்ளூ கலரா இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இந்த வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும், போயிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நான் இப்போ சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். என்ன சமைக்க போறேன்னா, இன்னைக்கு வந்து சாதம் வடித்து 3 முட்டையை வச்சு பசங்களுக்கு முட்டை சாதம் தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்ததும் 6 நாளைக்கு பசங்களுக்கு என்ன லஞ்ச் செய்யலான்னு யோசிச்சே நமக்கு பாதி நேரம் போயிடும் போல். அப்படி தான் இன்றைக்கி யோசித்து முட்டை சாதத்துக்கு வந்திருந்தேன். இன்றைக்கி முட்டை சாதம் தான் பசங்களுக்கு. சிம்பிளாக முட்டை சாதம் நம்ம வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ அரிசி வந்து எடுத்துட்டேன். இந்த அரிசி ரீசெண்டாக நான் வந்து புவனகிரியில் வாங்கியிருந்தேன். நான் அவங்க கிட்ட கேட்டது, எனக்கு வீட்டு அரிசி மாதிரி கொடுங்க, சாப்பிட்றதுக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க இந்த அரிசியை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. வேகிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆகுதுங்க. இந்த அரிசி வேக வைக்க 20 நிமிஷம் ஆகுது. இப்போ 7 மணிக்கு நான் அரிசி போட்டேன்னா 7:30 மணிக்கு தான் நான் சாதம் வடிப்பேன். அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுக்குது, பட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ காஃபி போடுறதுக்காக பால் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான அளவு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிப்பேன். ரொம்ப தண்ணியெல்லாம் வந்து நான் காஃபி டீலாம் போட மாட்டேன். திட்டமாக தான் வந்து பால் தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கும். எப்பவுமே வந்து காஃபி டீலாம் குடிச்சு பழக்கமானதும், காலையில் எழுந்ததும் காஃபி டீ அதெல்லாம் சாப்பிட்டா தான் நமக்கு வந்து எனர்ஜியாக அது வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால நான் ஒரு சைடில் வந்து காஃபி வந்து போட்டு விட்டுருவேன். பசங்களோட வாட்டர் பாட்டில்லாம் இப்போ தண்ணி வந்து பிடிச்சிட்டு இருக்கேன். டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு தான். இந்த ஒர்க் வந்து பாப்பா பார்க்குற ஒர்க்கு. சரி, இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், நம்மளே செஞ்சிடலான்ட்டு இப்போ வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டேன். 7 ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. பாப்பா நேரத்தில் எழுந்துட்டா. அடுத்து லஞ்ச் பேக் எல்லாமே இப்போ வந்து நான் எடுத்து இங்கே வச்சுருவேன். அடுத்து அவங்களோட லஞ்ச் பாக்ஸும் கொண்டு வந்து வச்சுட்டேன். தர்ஷன் நான் தூங்கிட்டு இருக்கான், இன்னும் எழுந்திருக்கல. எல்லாமே நானே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒர்க்லாம் தனிச்சு செய்ய வேண்டிய ஒர்க்கு. பட் இன்னைக்கு வந்து நம்ம எக் ரைஸ் தான் செய்ய போகிறோம். சீக்கிரம் நம்ம வந்து குக்கிங் வேலை முடிஞ்சிடும். அதனால நம்மளே செய்யலான்ட்டு இப்போ நானே செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ உலை நல்லா கொதிச்சு தான் அரிசி போட்டு விட்டேன். பால் பாருங்க, சூப்பராக பொங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் காஃபி போடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து நம்ம வந்து அரிசி போட்டுருந்தோம். அரிசி சூப்பராக வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேப்லேயே பாருங்க, சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் சூப்பராக வாஷ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். மொத்தமாக சேர்ந்ததுன்னா நம்ம விளக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ கொஞ்சமாக கிடக்கும் போதே நம்ம வந்து விளக்கி வச்சிட்டோம்னா விளக்குற பாத்திரம்லாம் கம்மியாக நமக்கு வந்து இருக்கும். அடுத்து தனுஷ் என்ன பண்ணுறான்னு பாருங்க. டைம் 7:05 ஆயிடுச்சு. இப்போ போய் படிச்சுட்டு இருக்கா. 8:30 மணிக்கெல்லாம் வேன் வந்துடும். 8:15க்குள்ளே வந்து பாப்பா வந்து கிளம்பி ஆகணும். இல்லை, எனக்கு இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது, நான் படிச்சுட்டு நான் அப்புறமா ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னு பாப்பா சொல்லிட்டா. சரி, ஓகே, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரோமா அப்படின்னு பாப்பா கிட்ட சொல்லிவிட்டு இப்போ காஃபி போடுறதுக்காக 2 பாக்கெட் காஃபி தூள் பாக்கெட்டு. இப்போ ரீசெண்டாக நம்ம வீட்டில் வந்து நாட்டு சக்கரை தாங்க நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வெள்ளை சுகர் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, 2 வாரம் கிட்டத்தட்ட ஆகுது. வீட்டில் அது வாங்கவே இல்லை. பூஸ்ட்டு, நாட்டு சக்கரை, அடுத்து காஃபி, இது 3 தான் இப்போ ரீசெண்டாக நாங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்குது. காலையிலையும் ஈவினிங்கும். அதுவும் அரை கிளாஸ் தான், அதிகம்லாம் கிடையாது. இப்போ 1/2 சொம்பு பாலுக்கு வந்து காஃபி தூள் 2 பாக்கெட் போட்டிருக்கேன். ஒரு 6 ஸ்பூன் கிட்டத்தட்ட நாட்டு சுகர் வந்து ஆட் பண்ணி இப்போ வந்து காஃபி ரெடி. இருந்தாலும் ஒயிட் சுகர்லேருந்து நாங்கள் நாட்டு சர்க்கரைக்கு மாறினாலும் அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நாட்டு சக்கரை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாப்பாவுக்கு வந்து காஃபி கொடுக்கறதுக்காக இப்போ ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு வரோம். மேடம் தான் காலையில் எழுந்ததுமே படிச்சுட்டு இருக்காங்க. டெஸ்ட் இருந்தால் மட்டும் காலையில் எழுந்ததும் ஒரு ரிவிஷன் பாப்பா. அதனால் இப்போ பாப்பா கிட்ட காஃபியை கொடுத்துட்டு சாதம் வெந்துருச்சா, சாதத்தை வடிச்சிட்டு அடுத்த ஒர்க் பார்க்கலான்ட்டு இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. சாதம் இப்போ வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் வடிக்கிற ஸ்டேஜ் தான். இந்த அரிசி வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் வரைக்கும் சாப்பாடு வீணாக போகாது, சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுட்டேன். இந்த வெங்காயம் எதுக்குன்னா சட்னி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் முட்டை சாதம் செய்ய போகிறேன்.
பசங்களுக்கு லஞ்ச் வந்து முட்டை சாதம் கொடுத்து விட போகிறேன். காலையில் தோசை சுட்டு அவங்களுக்கு சட்னி வச்சு கொடுக்க போகிறேன். சட்னி வைக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து சேர்த்து வானலில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே சட்னி வதக்கிறதுக்காக இப்போ சட்னி வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக கல் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ அதை வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து முட்டை சாதம் செய்கிறதுக்காக ஒரு 3 முட்டை எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு அட்டை முட்டை வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. பசங்களுக்கு லஞ்சு செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு குக்கிங் எதுனா எக் ரைஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ 3 முட்டை எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் இருக்குது. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சாதத்தை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம்னா முட்டை சாதம் ரெடி. ஈஸியாக வந்து முட்டை சாதம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து செஞ்சிடலாம். சட்னிக்கு வெங்காயம் தக்காளிலாம் சூப்பராக வந்து வதங்கிட்டு இருக்கு. இது ஒரு சைடு வதங்கிட்டு இருந்தாலும் நம்ம முட்டை சாதம் செய்யறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு இப்போ ஒரு வானலை வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன். இதில் இப்போ எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவை ஆட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை வதங்கினதுக்கு அப்புறம் பாருங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்துருக்கேன் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக. இப்போ வதங்கினதுக்கு அப்புறம் பாருங்கள் 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரைஸ் தான் எக் ரைஸ்னால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நைட்டில் வந்து நிறைய டைம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. நிறைய டைம் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். அதை வந்து காலையில் வடித்த சாதத்தை நைட்டு மீந்திருக்கும் பாருங்கள், அப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை சாதம் மாதிரி செஞ்சுருப்பேன். ஒரு ஷார்ட்ஸில் கூட கொடுத்துருப்பேன். இப்போ இதுக்கு மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், பெப்பர் தூள், சால்ட்டு, அவ்வளோதான். இதை மட்டும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பசங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்க சாப்பிட்ற மாதிரி தகுந்த மாதிரி நம்ம காரம் உப்புலாம் கரெக்டாக போட்டுக்கணும். ஃபைனலாக இப்போ ரைஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. அவங்க 2 கப்புக்கு மட்டும்தான் நான் வந்து சாதம் ஆட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு கிடையாது. சாப்பிட்றதுக்கு வந்து தோசை தான் அவங்களுக்கு ஊற்றி கொடுக்க போகிறேன். 2 கப்புக்கு மட்டும் வர மாதிரி வந்து இப்போ சாதத்தை மிக்ஸ் பண்ணி உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி இப்போ பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். கொஞ்சமாக எக் ரைஸ் வந்து மீந்திருக்கு. அந்த சாதத்தை மட்டும் தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு 2 பாக்ஸ் இப்போ ஃபுல்லாக வச்சு இப்போ அதை பேக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக சட்னி வந்து வதக்கியிருந்தோம். அதை ஆற வச்சு இப்போ அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் இப்போ கொடுத்துட்டோன்னா தோசை சட்னி பசங்களுக்கு ரெடி. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறதுக்காக கையில் ரெடியாக வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டு இப்போ தாளித்து நெக்ஸ்ட்டு வந்து தோசை ஊற்றணும். நம்ம வந்து காலையில் 2 சமையல் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். காலைல அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக லஞ்சும் செய்யணும். அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து செய்கிற மாதிரி வரும். டைம் வந்து 6 மணி 6:30 மணி போல் நம்ம ஆரம்பிக்கணும் குக்கிங். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்து 8 மணிக்குள்ளே குக்கிங் வேலையை முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மாவு தோசைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு கடலை மிட்டாய் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தாங்க. 2 பேர் பாக்ஸ்லேயும் இப்போ கடலை மிட்டாய் எடுத்து வச்சிட்டேன். அவங்களுக்கு வந்து எக் ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பாக்ஸையும் கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வைக்க வேண்டியதான். இப்போ அவங்க சாப்பிட்றதுக்காக தோசை ஊற்றி கொடுத்துடலான்ட்டு இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு தோசை வந்து தர்ஷனுக்கு, அடுத்து தான் பாப்பாவுக்கு. சூப்பராக பாருங்கள், இப்போ வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன். சட்னியும் தாளித்து கொடுத்தாச்சு. உப்பும் கரெக்டாக இருக்குது. இப்போ தர்ஷனுக்கு ஒரு தோசை வச்சு சட்னி ஊற்றி கொடுத்தாச்சு. தம்பி இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவான். தன்ச்சி தான் இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் பாப்பா என்ன பண்ணணும்னா தலை சீவணுங்க. அங்கே ஒரு 20 நிமிஷம் நான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது மட்டும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பாப்பாவுக்கு வந்து தோசை வச்சு இப்போ சட்னி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாப்பா வந்து சாப்பிட்றதுக்காக பிளேட் எடுத்துகிட்டு போவந்தா எடுத்துக்கிட்டா. இதுக்கப்புறம் அவ்வளோதான், அடுப்பு வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சட்னி தான். பசங்களை ஸ்கூல் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இனிமேல் கிச்சன் பக்கம் வருவேன். அடிஷ்னலாக 2 கப் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். பொரியல் ஏதாவது செஞ்சால் வைக்கலான்ட்டு. பட் பொரியல் எதுவும் செய்யலை. அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கடலை மிட்டாயும், மதியம் லஞ்சுக்கு வந்து எக் ரைஸும் தான் செஞ்சுருக்கேன். அதனால் அந்த 2 கப்பு எடுத்து ஓரமாக வச்சாச்சு. இப்போ இந்த 2 கப்பு தான் அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போக போகிறாங்க. 2 ஸ்பூனு, 2 வாட்டர் பாட்டில். ஃபைனலாக கிச்சன் ஒர்க்கை முடித்து இப்போ லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக டைம் பாருங்கள், 8:05 ஆயிடுச்சு. நம்ம 6:30 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணோம். தன்ச்சி தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கா. தர்ஷன் சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டான். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் லஞ்ச் கூடையில் எடுத்து வச்சிடணும். ஃபைனலாக பாப்பாவுக்கு தலை சீவி விட்டுட்டோன்னா அவங்க நமக்கு டாட்டா காமிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே தலை சீவி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. டைம் கரெக்டாக வந்து 8:30 மணி போல் ஆகிடுச்சு. கரெக்டாக பாருங்கள், 8:20 ஆகிடுச்சு. பரவாயில்ல, 8:30க்கு தான் வேன் வரும். சில டைம் 8:25க்கு வேன் வந்துடும். அதனால் 10 நிமிஷம் முன்னாடியே பசங்களை ரெடி பண்ணுறது தான் என்னுடைய மெயினான ஒர்க்கு. இப்போ 2 பேருமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. தர்ஷன் இப்போ செப்பல் போட்டுட்ருக்கான். பாப்பாவும் செப்பல் போட்டுட்டு பேக்லாம் மாட்டிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி இவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் தோசை சட்னி.
மதியத்துக்கு லஞ்ச் வந்து முட்டை சாதம், ஸ்நாக்ஸுக்கு வந்து கடலை மிட்டாய் எடுத்துக்கிட்டாங்க. பசங்களும் ஜாலியா டாட்டா காமிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபுல் ஒர்க்கும் வந்து முடிச்சிட்டேன். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து சிங்க்ல இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். தோசை சுடுறதுக்காக மாவு, சட்னி, தோசைக்கல், சாதம் காலையில் வடிச்சிருந்தது சைடில் வச்சுருக்கேன். கொஞ்சம் எக் ரைஸ் மீந்திருந்ததும் இந்த சாதத்து மேலேயே மூடி வச்சுருக்கேன். எல்லா ஒர்க்கும் 9 மணிக்குள்ளாரியே சீக்கிரம் முடிச்சாச்சு. இப்போ எங்க 2 பேருக்கும் தோசை ஊத்துறதுக்காக இப்போ கிச்சனுக்குள்ள வந்து இப்போ தோசைக்கல்ல பற்ற வச்சு என்னோட ஹஸ்பண்டுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு லாஸ்ட்டாக 2 தோசை சுட்டுட்டு இப்போ வந்து அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மதியத்துக்கு ஏதாச்சும் வந்து லஞ்சு தான் செய்யணும். சாதம் ஆல்ரெடி வடிச்சிட்டேன். குழம்பு மட்டும் ஏதாச்சும் வைக்கணும். பார்ப்போம் என்ன வைக்கலான்னு யோசிப்போம். இப்போ தோசை சுட்டு எடுத்துட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியத்துக்கு சமைக்க போகிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து மணி ஒரு 10 மணி வரைக்கும் என்னோட டே இப்படி தான் இருந்துச்சு. இந்த டே அண்ட் விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த விளாகில் சந்திக்கலாம். பாய்.